பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். நல்லா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? இயேசு கிறிஸ்து உங்களுக்காக இருக்கிறார். வேற எதுக்கு பயப்படணும்? இந்த பொல்லாத மனிதர்கள் எழும்பி என்னை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஏதாவது என்னை இது பண்ணி என்னை ஓச்சிடணும், அழிச்சிடணும்னு நினைக்கிறாங்க. நிம்மதியா இருக்க விட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு நினைச்சு கலங்கி கொண்டு இருக்கிறீங்களா? யாரோ ஒரு மனிதரால, யாரோ ஒரு சூழ்நிலையினால நீங்க பாதிக்கப்பட்டு கலங்கி நிக்கிறீங்களா? ஒன்னும் பயப்படாதங்க. இயேசு உங்க பட்சத்துல இருக்கிறார்ல. அவர் என்ன சொல்றார் தெரியுமா? 2 நாளாகம 20:17 நீங்கள் தரித்து நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். Stand still and see the salvation of the Lord today. சும்மா இருந்து வேடிக்கை பாருங்க, நான் செய்யறேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். யோசபாத் என்ற ஒரு ராஜா ஆண்டவர் மேல ரொம்ப அன்பு விசுவாசம் வைத்திருந்தவர். அவர் பாட்டுல அவர் நாட்டை ஆட்சி பண்ணிக்கிட்டு இருந்தா, பக்கத்து நாட்டுல இருந்து 3 பேர் ஒண்ணு சேர்ந்து இந்த யோசபாத்தை அழிச்சிடணும், அவன் நாட்டை பிடுங்கிடணும்னு சொல்லி 3 பேர் யுத்தம் பண்ண வந்துட்டாங்க. பெரிய கூட்டம், 3 தேசத்தின் ராணுவம் ஒண்ணு சேர்ந்து எப்படி இருக்கும்? கடற்கரை மணலத்தனையான சேனை. அங்க வந்தோடனே யோசபாத்தை பாக்குற, நான் என்ன தப்புன்னு என் பாட்டுல என் நாட்டை ஆட்சி பண்ணுன்னா எதுக்கு இவங்க வர்றாங்க? அதான் பொல்லாத மனிதர்கள், நம்ம மேல பொறாம கொண்டவங்க, ஆசை கொண்டவங்க, நம்ம பொருளை சுதந்திரிக்க திருட நினைக்கிறவங்க. என்ன பண்றது? யோசபாத்தை தன் மக்களை காப்பாற்றணும்ல. ஆனா அந்த யுத்தம் பண்ணி ஜெயிக்க முடியாது. அவங்க எதிராளி அவ்வளவு பெரிய சேனை. அதனால உபவாசம் பண்ணி கர்த்தரிட்ட ஜெபிக்கிறார். எல்லாரும் வாங்க நம்ம எல்லாம் சேர்ந்து ஜெபிக்கலாம்னு சொல்லி சேர்ந்து ஜெபிக்கிறாங்களா? கர்த்தர் ஒரு தீர்க்கதரிசி மூலமா பதில் கொடுத்தார். என்ன சொல்றார்? பயப்படாத, கலங்காத, சும்மா நின்று வேடிக்கை பாரு, நான் யுத்தம் பண்றேன் அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். அதே மாதிரி ஆண்டவர் யுத்தம் பண்ணினார். என்ன பண்ணார் தெரியுமா? ஒருவருக்கு ஒருவர் பட்டயத்தை ஒருவருக்கு ஒருவருமா திருப்பினார். 3 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்கிட்டு அவங்களுக்குள்ள என்ன குழப்பம் வந்தது தெரியல, அடிச்சுக்கிட்டு செத்து ஓடியே போயிட்டாங்க. யோசபாத்துக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. உங்களுக்கு விரோதமா எழும்புறவங்களையும் கர்த்தர் சிதறடித்து விடுவார். அவங்களே ஒருவருக்கு விரோதமாய் ஒருவர் எழும்புவாங்க, அவங்களே சண்டையிட்டு கொள்ளுவாங்க, சிதறி ஓடி போவாங்க. நீங்க பயப்படாம அமைதியா, பொறுமையா, சந்தோஷமா இருங்க. எதுக்கு பயப்படுறீங்க? ஆண்டவர் வாக்கு கொடுத்துட்டார்ல. அதனால நான் உனக்காக யுத்தம் பண்றேன், சும்மா நீ வேடிக்கை பார்த்துக்கிட்டே இரு அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். நீங்க சண்டைக்கு போகாதங்க, வாயினால ஏதாவது பேசாதங்க, எதுவும் செய்தராதங்க, பொறுமையா இருங்க, அமைதியா இருங்க. கர்த்தர் பார்த்து கொள்ளுவார். உங்களுக்கு ரட்சிப்பு வரும், உங்களுக்கு வெற்றி வரும். நீங்க எதை குறித்து பயப்படுறீங்களோ, நீங்க பயப்படுற மாதிரி நடக்காது. கர்த்தர் உங்களுக்கு ஜெயம் கொடுத்து உங்களை மகிழ பண்ணுவார். இப்ப விசுவாசத்தோட சொல்லுங்க, ஆண்டவரே, நான் தரித்து நின்று நீங்க எனக்காக யுத்தம் பண்ணுவதை, ரட்சிப்பை அருளுவதை நான் பார்ப்பேன். நான் விசுவாசிக்கிறேன், நான் அமைதியா இருக்கிறேன், நீங்க பார்த்து கொள்ளுங்க. நீங்க இந்த காரியத்துல மாற்றத்தை உண்டாக்குறீங்க, ஜெயம் தர்றீங்க. உங்களுக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமேன், ஆமேன்.